கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஆயர் பெருமக்களே, சென்னை பேராய இறைமக்களே, பேராய மாமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் கடவுள் வழியாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிறப்பாக காட்டுமன்னார் கோயில் குருசேகரத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் தேர்தல் மே மாதம் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். சென்னை பேராயம் 24 பேராயங்களுக்கு தாய் பேராயமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராயம், ஒரு விசாலமான ஒரு பேராயம். 2,98,000 மக்களை கொண்ட ஒரு பேராயம், 246 குருசேகரங்கள், 209 ஆயர்மார்கள், 16 பயிற்சி ஆயர்கள், 7 மருத்துவமனைகள், 136 மிஷனரிமார்கள், 21 மேல்நிலை பள்ளிகள், 10 உயர்நிலை பள்ளிகள், 155 நடுநிலை பள்ளிகள், 16 மெட்ரிக் பள்ளிகள், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பேராயம். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு கட்டமைப்பிற்குள் இருக்கக்கூடிய சென்னை பேராயம் நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததிகளுக்கு உபயோகமான ஒரு சூழமைவிலே நம்முடைய பேராயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். மிஷனரிமார்கள் முக்கோண வடிவிலே தங்களுடைய திருப்பணிகளை செய்தார்கள். பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், மருத்துவமனைகளை கட்டினார்கள், திருச்சபைகளை கட்டினார்கள். பல இடங்களிலே சர்ச் கம் ஸ்கூல், சனிக்கிழமை வரை பள்ளிக்கூடமாகவும் ஞாயிற்றுக்கிழமை ஆலய வழிபாடாகவும் அந்த கட்டிடம் உபயோகிக்கப்படும். இப்படி இந்த முக்கோண வடிவிலான ஊழியங்களிலே நாம் வெற்றியை கண்டிருக்கின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கூடங்கள், குறிப்பாக கிராமப்புற பள்ளிக்கூடங்கள், சிறப்புமிக்க ஒரு கட்டமைப்போடு தரம் வாய்ந்த ஒரு கல்வியை நமது கிராம பிள்ளைகளுக்கு கொடுத்தல் அவசியம். அதற்கு தேவையான கட்டமைப்புகள் அவசியம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவசியம். நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் அவசியம். அதே போலதான் மருத்துவமனைகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற மருத்துவமனைகளோடு சரிசமமாக அவர்கள் பயணிக்கக்கூடிய வசதிகளை நாம் உருவாக்கி தர வேண்டும். நல்ல லேட்டஸ்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். நமது சென்னை பேராயத்திலே நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். We are not inadequate of human resources. நிறைய பேர் இருக்காங்க. அனைத்து பேரையும் நாம் எந்த வழியிலாவது உபயோகப்படுத்த வேண்டும். மருத்துவம் ஊழியத்திலே அவர்களை நாம் இணைத்தல் மிக மிக அவசியம். இப்படியாக மருத்துவமனைகளுடைய மேம்பாடு சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நமது மருத்துவமனைகள் மானியத்திலே அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்தல் அவசியம். திருச்சபைகள் மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பிற்குள்ளாக இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்த திருச்சபைகள் வழியாக மக்களுடைய பக்திக்குரிய வாழ்வு, ஆன்மீக வாழ்வின் மேம்பாட்டிற்காக இந்த திருச்சபைகள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக, வாய்க்கால்களாக இருத்தல் மிக மிக அவசியம். எனவே இந்த முக்கோண வடிவிலான ஊழியத்தின் அடிப்படையிலே ஒரு சிறப்புமிக்க ஒரு நிர்வாகத்தை, ஒரு சிறப்புமிக்க ஒரு வழிகாட்டலை தர முடியும் என்பதை
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வெளிப்படைத்தன்மையான, ஒளிவு மறைவற்ற உண்மைத்தன்மையை கொண்ட சமத்துவ பார்வையோடு அனைத்து மக்களையும் ஏற்று அரவணைத்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே உறுதியளிக்கின்றேன். சென்னை பேராய இறை மக்கள், சென்னை பேராயத்தினுடைய ஆயர் பெருமக்கள் தங்களுடைய திருப்பணிகளிலே சிறப்பாக செய்யக்கூடிய வழிகள் எல்லாம் உருவாக்கப்படும். நிர்வாகம் கவர்னன்ஸாக மாற்றப்படும். வேலை வாய்ப்பு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல் வழியாக வெளிப்படை தன்மையோடு செய்யப்படும். மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இந்த பேராய தேர்தலை முன்னிட்டு பல பேர் பொய் வதந்திகள், பொய் குற்றச்சாட்டுகள், பொய் கடிதங்கள், வாட்ஸ்அப் மெசேஜஸ் இவையெல்லாம் அனுப்பி என்னுடைய பெயருக்கு இழிவையும் என்னுடைய மாண்பையும் மதிப்பையும் கெடுப்பதற்காக அவர்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் செய் என்ற வார்த்தைக்கேற்ப அவர்களுக்காக நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன். 32 ஆண்டுகால ஊழியத்திலே எந்த நிலையிலும் கரைபடாத ஊழியத்தை அனைத்து குருசேகரங்களிலும் நிறைவேற்றி வந்திருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் கடவுளை நம்பி வந்தேன். ஆண்டவர் என்னை அழைத்தார். எனவே ஆண்டவருக்கு மட்டுமே நான் கடைசி வரை ஊழியம் செய்வேன். திருச்சபை என்னை விட உயர்ந்தது. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் இந்த சென்னை பேராயத்திற்கு முதன்மை வேலைக்காரராக, முதன்மை பணியாளராக நான் இருப்பேன் என்று உங்களுக்கு உறுதி சொல்லுகிறேன். எனவே அனைத்து பேராய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், மே மாதம் 14ஆம் தேதி அடியேனாகிய அருட்திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரனுக்கு உங்களுடைய வாக்கை அளித்து 15ஆம் வரிசையிலே இருக்கக்கூடிய என்னுடைய பெயருக்கு நேராக நீங்கள் இன்டு மார்க் போட்டு உங்கள் வாக்கை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய குரலாக, நீதியின் குரலாக, நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடியவனாக கடைசி வரையிலும் நான் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக.